வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஆதி வீட்டுக்கு போன சுமதி கண்ணில் வாசுதேவன் படுறாரு. 20 வருஷமாக பார்க்காம இருந்த நீ இன்னும் உயிரோடி தான் இருக்க அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அன்னைக்கு 2 பிள்ளைங்களோடு என்னை கை விட்டுட்டு போன கோலை நீ வாழ தெரியாத வேண்டாம் அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க. என்ன சுமதி, என்னோட கணவரை எதுக்காக இப்படி பேசுறீங்க? உன் கணவர் அடி உன் கழுத்தில் இருக்க தாலியை அறுத்து எரிய அது என்னோட புருஷன் அப்படின்னு அந்த இடத்துல கங்கனை கட்டிக்கிட்டு நம்ம சுமதி ரம்யா கழுத்தில் இருக்க தாலியை அறுத்து எரியிறாங்கங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம ஆதி எப்படியாவது நம்ம ஜீவா 90 நாட்களில் அந்த மீனாட்சிக்கு பிடிச்ச மாதிரி வாழாமல் அவனை நம்ம ஆக்கணும் அப்படின்னு ஒரு நாளை கழிச்சாச்சு அப்படின்னு தன்னோட குறிக்கோளை ஜீவா கிட்ட சொல்ல நேரம் ஜீவா சாக்காவே நிற்கிறாங்க. தான் எப்படி இந்த 90 நாளைக்குள்ளே நம்ம மீனாட்சிக்கு பிடிச்ச மாதிரி மாறி காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேனே, நான் அதை செய்யணும். அதுக்கு இல்லாமல் இந்த ஆதிக்கிட்ட இப்படியெல்லாம் செய்து நேரத்தை வேஸ்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு தன்னோட தவிர உணர்ந்துக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா மீனாட்சியோட அம்மா எப்படியாவது நம்ம போய் பார்க்கணும். ஆதி வீட்டுக்காரங்களும் ஜீவா இப்படி கல்யாணம் பண்ணுவான் மீனாட்சி அப்படின்னு நினச்சிருக்க மாட்டாங்க. ஆதிக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஏற்பாடுகள் பலமாக பண்ணினாங்க. ஆனால் இந்த ஜீவா பண்ண தவறால் இப்படியெல்லாம் நடந்து போச்சு. என் பொண்ணு கழுத்தில் இப்போ ஜீவா தாலி கட்டியிருக்கா. ஆனால் ஜீவாயே என்னால் ஒதுக்க முடியலை. நம்ம ஆதி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஆதி வீட்டுக்கு நம்ம தேனை கூட்டுட்டு மீனாட்சி அம்மா சுமதி போகிறாங்க. அங்கே போன பிறகு தான் பூகம்பம் வெடித்த கரையாட்டு அந்த வாசுதேவன் கண்ணில் படுறாரு. அப்படியே கொந்தளிக்கிறாங்க. 20 வருஷமாக உன்னை பார்க்காம இருந்தேன், நீ எங்கேயோ செத்து போயிட்டேன்னு நிம்மதியாக இருந்தேன். ஆனால் நீ உயிரோடி தான் இருக்கான்னு தெரிஞ்ச பிறகு என்னால் இருக்க முடியலடா. நீ எவ்வளோ தூரம் இருக்கணும் உனக்கு? நீ இப்போ புது கல்யாணம் பண்ணி ஒரு அடுத்தத குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறியா? உனக்கு ஒரு 2 பிள்ளைங்க உண்டு, அதெல்லாம் கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லைல்லடா அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. சுமதி பொறுமையாயிரு அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ரம்யா கேட்குறாங்க, உங்களுக்கு தெரியுமா மீனாட்சியோட அம்மாவா அப்படின்னு கேட்குற நேரம் இவ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு அந்த இடத்துல வாசுதேவன் சொல்ல, என்ன உங்கள் பொண்டாட்டியா? அப்போ நான் யார் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மீனாட்சியோட அப்பா தான் நம்ம மாமாவா அப்படின்னு உள்ள விஷயம் தெரிஞ்சு ஆதியை சாக்காராங்க. அதுதான் இந்த நபரை நான் எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்க அப்படின்னு நினச்சேன். அது என்னோட அப்பா தானா அப்படின்னு தேனுக்கும் பயங்கர ஷாக்கு. அதே நேரத்தில் பார்த்தோன்னா ரம்யா கழுத்தில் இருக்க தாலியை பார்க்குறாங்க. சுமதி, என் புருஷன் கெட்டுன தாலி உனக்கு என்னடி? 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை 2 பிள்ளைங்களோடி வாழ தெரியாமல் எங்களை கைவிட்டுட்டு போன கோலை இவனெல்லாம் இப்படியே விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம சுமதி வாசுதேவனை அடியில் வெளுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அதே நம்ம ரம்யா கழுத்தில் இருக்க தாலியையும் பறித்து எறிகிறாங்க. நம்ம தேனை பார்த்துட்டு, அம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம், இதுக்கு மேலே இங்கே நிற்கண்டா அப்படின்னு சுமதியை கையோடு இழுத்துட்டு போகிறாங்க. இங்கே ரம்யா ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க வாசுதேவன்கிட்ட. இந்த சுமதியோட புருஷன் நீங்கள் அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரியுது உண்மை. நீங்கள் இதை தெரிஞ்சு தான் ஆதியோட கல்யாணத்தில் நிற்காமல் ஓடுனீங்களா? உங்கள் முகத்திரை இப்போ எனக்கு கிழிஞ்சு போச்சிங்க. இனி இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லை. நான் இவ்வளோ பெரிய வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு என் கழுத்தில் தாலியை கட்டிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்கள் அதுக்கு முன்னாடியே சுமதிக்கு புருஷனாக இருந்திருக்கீங்க. உங்களுக்கு பிறந்தது தான் தேனு மீனாட்சியா அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஆதிக்கு என் அக்கா வாழ்க்கையை இந்த வாசுதேவன் அழிச்சிருக்காரு. அப்படி இருக்க நேரம் இவருக்கு பொண்ணு மீனாட்சி வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாது, அந்த ஜீவா கூட அதை அழிச்சே தீரணும் அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோடு ஆதி நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். வீட்டுக்கு போன உடனே நம்ம மீனாட்சி கிட்ட தேனு சொல்கிறாங்க, இந்த பாரு நம்ம அப்பாவை பார்த்தோம். நம்ம அப்பாவா?
அவர் எங்கே பார்த்தீங்க, அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு வந்து நம்ம மீனாட்சி கொஸ்டினை தேனுக்கிட்ட கேட்க நேரம், அது வேற யாரும் இல்லை, ஆதியோட மாமா தான் நம்ம அப்பா. என்ன சொல்றீக்கா, எனக்கு ஒன்றும் புரியலை. ஆமாம், அந்த வாசுதேவன் இருக்கார்ல ஆதியோட மாமா, அவர் தான் நம்ம அப்பாடி அப்படின்னு சொல்ல நேரம், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாம், அப்பாவை கண்டுட்டு அம்மா சாக்காவி பெரிய ரணகலமே நடந்துச்சு ஆதியோட வீட்டுக்கு போனப்ப அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சாக்காவி நிற்கிறாங்க. என்னென்னமோ வாழ்க்கையில் நடந்திருக்கு. அப்போ ஜீவா என் காலத்தில் தாலி கட்டினது கரெக்டு தான். இந்த ஆதி வீட்டுக்கு நான் கல்யாணம் ஆகி போனால் ஒவ்வொரு நொடியும் அந்த மனுஷனுக்கு மூஞ்சில் தான் நான் முழிக்க வேண்டியது வரும். நல்ல வேலை இது எல்லாமே நடக்காமல் போச்சு. ரொம்ப சந்தோஷம்தான் இந்த ஜீவா என் காலத்தில் தாலி கட்டினதில் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இந்த வாசுதேவனை வந்து வீட்டை விட்டு வந்து ரம்யா விரட்டுறாங்க. இதெல்லாம் ஆஸ்தி அந்தஸ்து சொத்து இது எல்லாம் வந்து எங்கள் அப்பா என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட உங்களுக்கு தந்தது. இப்போ நீங்கள் என்னை நல்லபடியாக ஒன்றும் பார்த்துக்கல. நீங்கள் சுமதியோட புருஷனாக இருந்துட்டு தானே இந்த வேலையை பண்ணியிருக்கீங்க. அதனால் நீ வந்து இதில் உங்களுக்கு பைசா கிடையாது, வீட்டை விட்டு போங்க அப்படின்னு வந்து விரட்டி தள்ளுறாங்க. வாசுதேவன் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிடும். இப்போ அது நடந்து போச்சு. நம்மளை வீட்டை விட்டு இந்த சுமதி அங்கே வந்து என்னை வந்து அடையாளம் கண்டு கொடுத்ததுனால இந்த ரம்யா வந்து வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டா. இப்படி ஒரு நிலைமை, ஒன்றும் இல்லாத இந்த நிலைமையை நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. என் வாழ்க்கையில் எல்லாம் எதுக்காக இப்படி தான் நடக்குது அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வாசுதேவன் அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா இதுக்கு எல்லாமே காரணம் இந்த சுமதி தான் என்ன அடையாளம் கண்டு என்னை போட்டு கொடுத்தா. அவளை விடக்கூடாது, அவளால் தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோம்னா எப்படியாவது நம்ம இந்த விஷயத்தில் வந்து சுமதியை இனி சுமதியால் இப்படி ஒரு பிரச்சனை வந்தாச்சு. இப்போ மீனாட்சி தேனு என் பொண்ணு அப்படின்னு வந்து நான் தெரிஞ்ச பிறகு இனி கண்டிப்பாக வந்து ஆதி சும்மா லேசுப்பட்டவன் இல்லை. மீனாட்சி வாழ்க்கையை அழிக்க எந்த எல்லைக்கும் போவான். என் பொண்ணு வாழ்க்கையில் வந்து எந்த ஆபத்தும் வரக்கூடாது, இந்த ஆதியால் ஆபத்து இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க வாசுதேவன். ஆனால் நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது எல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல இனி என்னடா செய்ய, எப்படி நான் என் வாழ்க்கையில் இருந்தனோ அந்த ரேஞ்சுக்கு இப்போ நான் வந்து போயாச்சு. எல்லாமே என்கிட்ட இருந்து அந்த ஆஸ்தி அந்தஸ்து சொத்து எல்லாமே பறி போயிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாசுதேவன் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரம்யா வந்து ஆதி கிட்ட வந்து பேசினேன்னா ஆதி சொல்கிறாங்க, அக்கா உன் வாழ்க்கையை அழிச்சவர் இந்த வாசுதேவனுக்கு பொண்ணு மீனாட்சி, அவளுக்கு வாழ்க்கையை அழிக்க வேண்டியது என்னோட பொறுப்புக்கா, நீ கவலைப்படாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற? ஆமாம், மீனாட்சி வாழ்க்கை நல்லாவே இருக்கக்கூடாது, நீ இப்படி இருக்கிறது மாதிரி அவருக்கு பொண்ணும் சந்தோஷமாக இல்லாமல் கஷ்டப்படணும். அதுக்கு என்ன வழி உண்டோ அதை நான் பண்ணுறேங்க்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரம்யா கிட்ட வந்து ஆதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜீவாவுக்கும் தெரிய வருது, ஓ ஆதியோட மாமா தான் மீனாட்சிக்கு அப்பாவா அப்படின்னு சொல்ல தெரிய வருது. இந்த சைடு நம்ம அப்பத்தாவுக்கு தெரிஞ்சு அப்போ பெரிய குடும்பத்தில் தான் சம்மந்தம் வச்சுருக்கோம். இனி வந்து நம்ம தேனுக்கு செய்ய வேண்டிய சீரை அந்த நபர்கிட்ட நோண்டி நொங்கு எடுக்க வேண்டியதான் அப்படின்னு வந்து ஸ்கெட்சு போடுறதுன்னு சொல்லலாங்க.